ஹாய் ஆல், இன்னைக்கு நாங்கள் செல்லுலர் ஜெயில் தான் வந்திருக்கோம். ஸோ இதை வந்து காலாப்பனி ஜெயில்னு சொல்லுவாங்க. செல்லுலர் ஜெயிலோட மாடல் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ஆக்டோபஸ் மாடலில் கட்டியிருக்காங்க. இதில் டோட்டல் வந்து 7 விங்ஸ் இருக்குது. ஸோ சென்டர் பார்ட் வந்து கார்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த 7 விங்ஸ்லையும் ப்ரீசனர்ஸை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நான் பார்க்குறது வந்து ப்ரீசனர் செல். ஸோ இந்த ப்ரீசனர்ஸ் வந்து இந்த லாக்கை வந்து ரீச் பண்ண முடியாத மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து விண்டோஸ் பாருங்களேன் எவ்வளோ மேலே வச்சுருக்காங்க. ஸோ ஏரேஷன் இல்லை, கம்யூனிகேட் பண்ண முடியாது, யார் சவுண்ட்ஸையும் கேட்க முடியாத மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த விங்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று கனெக்டடாக வந்து கட்டியிருக்காங்க. எல்லா விங்ஸுமே போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ டாப்பில் நம்ம போனோம்னா அங்கேருந்து வந்து இந்த 3 விங்ஸ் பார்க்கலாம். டோட்டல் 7 இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து 3 தான் இருக்குது. 3 விங்ஸ்க்கும் நடுவில் வந்து இப்போ கேட் போட்டாங்க. முதல்ல வந்து எண்டு வரைக்கும் போக விடுவாங்க. சொன்னால் இப்போ அது சேஃப் இல்லைன்னு இங்கே விட்டாங்க. ஏன்னா அது நான் 10th படிக்கும் போது அது ரொம்ப அமுங்கும். நம்ம எண்டு வரைக்கும் போகும்போது சேஃப்டினால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 4 விங்ஸ் வந்து டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. 3rd விங்லேருந்து பார்த்தோன்னா ராசலன் வந்து கிளியராக தெரியும். ஸோ பிரிட்டிஷர்ஸோட மெயின் பிளேஸ் அதுதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் ராஸோட வீடியோ தான் போடுவேன். ஸோ அந்த வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் பார்க்குறது வந்து ஹேங் பண்ணுற பிளேஸ். ஸோ இங்கே வந்து அட் அ டைம் 3 ப்ரிசனர்ஸை வந்து ஹேங் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கீழே போய் பார்த்தா இங்கே வந்து அவங்க பாடி கீழே வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து இதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டு நெக்ஸ்ட் வந்து சரி மேலே போய் பார்ப்போம் அப்படின்னு போயிட்டோம். இந்த 3 ப்ரிசனர்ஸை பாருங்கள். இவங்க லெக்ஸில் போட்டிருக்க செயின்ஸை பாருங்களேன் எவ்வளோ கேப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இதுவும் ஒரு பனிஷ்மெண்ட் தான். எல்லாருக்கும் ஒரு மாதிரி பனிஷ்மெண்ட். 3rd இருக்கவங்களுக்கு தான் கொஞ்சம் செயின்ஸ் வந்து லென்த்தாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு கைடு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எல்லாமே டீட்டெயில்டாக அது ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லுவாங்க. ஸோ டெய்லி டாஸ்க் என்னென்னா அவங்க வந்து ட்ரை கோகோனட்லேருந்து 20 லிட்டர்ஸ் ஆயில் எடுக்கணும். ரொம்பவே கஷ்டமான டாஸ்க் இது அவங்களுக்கு. இங்கே வந்து மியூசியம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு இதில் வந்து ஆர்ட் கேலரி இருக்குது. ஒரு இதில் வந்து ப்ரிசனர்ஸோட ட்ரெஸ்ஸஸ் வந்து அப்புறம் அந்த லாக் அவங்களுக்கு எப்படி லாக் போட்டாங்க அந்த கீஸ் எல்லாமே இருக்குது. ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட ஃபோட்டோஸ் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த மாதிரிலாம் வாலில் ஹேங் பண்ணியிருக்கு. ஸோ அது எல்லாமே நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். சுபாஷ் சந்திர போஸ் அவங்களோட வந்து ஃபோட்டோஸ், அவங்களோட அம்மாவோட இருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க.